நண்பர்களே, இந்த உலகத்துல மிகக் கொடுமையான வலி எது தெரியுமா? உடல் வலி அல்ல. நம்பிக்கை துரோகமும் அவமானமும் தான். உங்களை யாராவது பலர் முன்னிலையில் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்களா? நீ எல்லாம் உருப்படவே மாட்டு. உனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மனச சுக்குநூறா உடைச்சிருக்காங்களா? அந்த வலி, அந்த அவமானம் ராத்திரி தூங்க விடாம உங்கள அழுத்திட்டே இருக்கும். அவங்கள பதிலுக்கு அடிக்கணும், திட்டணும்னு தோணும். ஆனா புத்திசாலிகள் அதை செய்ய மாட்டாங்க. கௌதம புத்தர் ஒரு முறை சொன்னார், உன்னை அவமானப்படுத்துபவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனால் எட்டிப் பிடிக்க முடியாத உயரத்திற்கு நீ வளர்ந்து நிற்பதுதான். இன்னைக்கு அந்த உயரத்தை எப்படி அடையறது? உங்களை அசிங்கப்படுத்தினவங்க நாளைக்கு உங்கள பார்த்து தலை குனியற அளவுக்கு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துறது? அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையையே மாத்தப் போற பதிவு. கௌதம புத்தர் ஒரு கிராமத்துல போதனைகள் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அப்போ அங்கே இருந்த ஒரு முரட்டு மனிதனுக்கு புத்தர பிடிக்கல. அவன் புத்தரை நோக்கி வந்து மிக மோசமான வார்த்தைகளால திட்டினான். நீ ஒரு ஏமாத்துக்காரன், சோம்பேறி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினான். அவன் திட்டி முடிக்கும் வரை புத்தர் சிலையா அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் முகத்துல கோபம் இல்ல, ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்து அந்த மனிதனுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. நான் இவ்ளோ அசிங்கமா பேசிட்டு இருக்கேன், உனக்கு ரோஷமே இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ புத்தர் மெதுவா கண் திறந்து அமைதியான குரல்ல கேட்டாரு. நண்பனே, நீ ஒருத்தருக்கு ஒரு பரிசு பொருளை குடுக்கற, ஆனா அவர் அத வாங்கிக்க மறுத்துட்டாரு. இப்போ அந்த பரிசு பொருள் யாருக்கு சொந்தம்? அந்த மனிதன் சொன்னான், வேற யாருக்கு? நான் தானே காசு கொடுத்து வாங்கினேன். அவரு வாங்கலன்னா அது எனக்குத்தான் சொந்தம். புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சரியாக சொன்ன. அதே போலத்தான். இப்போ நீ உன்னுடைய கோபத்தையும் வசவுச் சொற்களையும் பரிசா எனக்கு கொடுத்த. ஆனா அத நான் ஏத்துக்கல, அத நான் வாங்கிக்க மறுத்துட்டேன். அப்போ நீ கொடுத்த அந்த கெட்ட வார்த்தைகள், அந்த அவமானம் இப்போ யாருக்கு சொந்தம்? அது உனக்கே திரும்ப வந்துடுச்சு இல்லையா? அந்த மனுஷன் வெட்கத்தால தலை குனிஞ்சான். நண்பர்களே, இதுதான் முதல் பாடம். யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அத நீங்க மனசுல ஏத்துக்காத வரைக்கும் அந்த அவமானம் அவங்களுக்குத்தான் சொந்தம். நீங்க எப்போ ரியாக்ட் பண்றீங்களோ அப்போதான் அந்த அவமானத்த நீங்க ரிசீவ் பண்றீங்க. நண்பர்களே, கோபத்தை அடக்கச் சொல்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. கோபம் எதிரியை அழிக்கிறதோ இல்லையோ, அது முதல்ல உங்களைத்தான் அழிக்கும். இதற்கு ஒரு அதிர்ச்சியான கதை ஒன்று இருக்கு. ஒரு முறை ஒரு தச்சருடைய கடைக்குள்ள ஒரு பாம்பு ராத்திரி நேரத்துல உள்ள வந்துடுச்சு. அந்த பாம்பு இருட்டுல ஊர்ந்து போகும்போது அங்க கீழ கிடந்த ஒரு கூர்மையான ரம்பத்தின் மேல அதோட உடம்பு பட்டுடுச்சு. லேசா ரத்தம் வந்துச்சு. பாம்புக்கு வலிச்சது. உடனே அந்த பாம்பு, "என்னை யார் காயப்படுத்தினது?" அப்படின்னு கோபத்தோட அந்த ரம்பத்த பாத்துச்சு. அந்த ரம்பம் அசையாம கிடந்துச்சு. பாம்பு நினைச்சது, இந்த ரம்பம் என்ன தாக்குது அப்படின்னு. உடனே ஆவேசமா அந்த ரம்பத்த தன்னோட வாயால கொத்த முயற்சி பண்ணுச்சு. இப்போ அதோட வாய் கிழிஞ்சு இரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. பாம்புக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. "நீ என்னையே தாக்கியா? உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாம்பு அந்த ரம்பத்த தன்னோட முழு உடம்பால சுத்தி வளைச்சு நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணுச்சு. அது எவ்வளோக்கு எவ்வளோ இறுக்கமா அந்த ரம்பத்த சுத்துச்சோ, அவ்வளோக்கு அவ்வளவு அந்த ரம்பத்தோட கூர்மையான பற்கள் பாம்போட உடம்ப சொல்லு கூட அறுத்து போட்டது. கடைசியில அந்த பாம்பு செத்துப் போச்சு. இத நல்லா கவனிங்க. அந்த ரம்பம் பாம்ப கொல்லணும்னு நினைக்கல. அது பாட்டுக்கு தான் கிடந்துச்சு. பாம்போட கோபம் தான் பாம்ப கொன்னுச்சு. நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற எதிரிகள், துரோகிகள் எல்லாரும் அந்த ரம்பம் மாதிரி தான். அவங்க நம்மள காயப்படுத்தலாம். ஆனா, நான் அவன பழிவாங்கியே தீருவேன். அவன் எப்படி என்ன பேசலாம்னு நீங்க அவங்கள நெனச்சு நெனச்சு கோபப்படும்போது, அந்த பாம்ப போல உங்கள நீங்களே அழிச்சுக்கிறீங்க. உங்க நிம்மதி போகுது. உங்க தூக்கம் போகுது. உங்க ரத்த அழுத்தம் ஏறுது. கடைசில நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அதனால அந்த ரம்பத்தை அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போறது தான் புத்திசாலித்தனம். புத்தர் போல எல்லாராலயும் இருக்க முடியுமா? நமக்கு கோபம் வருதே, அவங்கள பதிலுக்கு திட்டணும்னு தோணுதே. இங்க தான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உங்கள அவமானப்படுத்துறாருன்னா, அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். 1 அவங்களுடைய முட்டாள்தனம். 2 உங்கள பார்த்து அவங்களுக்கு இருக்கிற பொறாமை. கழுகு வானத்துல உயரமா பறக்கும்போது காகம் அது முதுகு மேல உட்கார்ந்து கொத்துமாம். கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த காகத்தோட சண்டை போடாது. அது நேரத்த வீணாக்காது. கழுகு இன்னும் உயரமா மேகங்களையும் தாண்டி மேல பறக்க ஆரம்பிக்கும். உயரம் அதிகமாக அதிகமாக ஆக்ஸிஜன் பத்தாம காகம் தானா மூச்சு திணறி கீழ விழுந்துடும். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான். உங்கள குறை சொல்றவங்க, கிண்டல் பண்றவங்க, இவங்கெல்லாம் அந்த காகம் மாதிரி. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டீங்கன்னா, நீங்களும் அவங்க லெவலுக்கு கீழ இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பதிலுக்கு பதில் பேசாதீங்க. உங்க உயரத்த அதிகப்படுத்துங்க. உங்க உழைப்பை அதிகப்படுத்துங்க. நீங்க வளர வளர உங்கள விமர்சனம் பண்ணுனவங்க, உங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம தானா காணாம போயிடுவாங்க. சரி, அவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க.
ஏன்னா அப்ப நம்மள கீழ தள்ளிவிட நினைக்கிறாங்க. உளவியல் படி ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம தோத்து போய் இருக்காங்களோ, அவங்க தான் மத்தவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க என்னைக்காவது ஜெயிச்சவன், சாதனையாளன், மத்தவங்கள குறை சொல்லி பார்த்து இருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா, அவனுக்கு அவனோட வேலைய பார்க்கவே நேரம் பத்தாது. ஒருத்தன் உங்கள பார்த்து "நீ உருப்பட மாட்ட" அப்படின்னு சொல்றான்னா, அது அவனோட பயம். உங்கள பார்க்கும்போது, அவனுக்கு அவனுடைய தோல்வி ஞாபகத்துக்கு வருது. "இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான்? இவன் மட்டும் எப்படி முன்னேறறான்?" அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நெருப்பு எரியுது. அந்த நெருப்பை அணைக்கத்தான் அவன் உங்க மேல சேட்ட வாரி பூசுறான். சோ, இனிமே யாராவது உங்கள திட்டினா, கோபப்படாதீங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. "பாவம், இவன் எவ்ளோ பெரிய மனநோயாளியா இருக்கான்" அப்படின்னு நெனச்சு கடந்து போயிட்டே இருங்க. இன்னொரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு சீடன் குருகிட்ட போய், "குருவே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி தப்பா பேசுறாங்க. என்னால தாங்க முடியல" அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். குரு அவன கூட்டிக்கிட்டு ஒரு குளத்தங்கரைக்கு போனாரு. அந்த குளம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. குரு ஒரு பெரிய கல்ல எடுத்து அந்த குளத்துக்குள்ள போட்டாரு. அடிப்பக்கத்துல இருந்த சேறு, சகதி எல்லாம் மேல வந்து அந்த குளமே அழுக்கா மாறிடுச்சு. குரு சொன்னாரு, "இப்போ இந்த நீர சுத்தம் பண்ணு பார்க்கலாம்." சீடன் வேகமா குளத்துக்குள்ள இறங்கி அந்த சேற்ற கையால ஒதுக்க முயற்சி பண்ணான். ஆனா அவன் கைய உள்ள விட விட இன்னும் அதிகமான சேறு கலங்கி குளம் இன்னும் அசிங்கமாச்சு. குரு சிரிச்சிட்டே சொன்னாரு, "முட்டாளே, கரையேறி அமைதியா உட்காரு." சிறிது நேரம் ஆச்சு. தண்ணில இருந்த அலைகள் அடங்குச்சு. சேறு மெதுவா கீழ போய் படிஞ்சுது. தண்ணீர் மறுபடியும் பளிங்கு போல தெளிவா மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். மத்தவங்க நம்ம மேல அவமானம்ங்கிற கல்ல வீசும்போது நம்ம மனசு கலங்கி போயிடும். அப்போ நீங்க விளக்கம் சொல்லியோ, சண்ட போச்சோ அத சரி பண்ண முடியாது. கொஞ்ச காலம் சும்மா அமைதியா இருங்க. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும். உண்மைங்கிறது அந்த தெளிவான நீர் மாதிரி. சேறு எப்பவும் நிரந்தரம் இல்ல. உங்க மேல பூசப்பட்ட அவமானம்ங்கிற சேறு காலப்போக்குல தானா கீழ போய் தங்கிடும். உண்மை மேல வரும். கடைசியா உங்களுடைய நடை, உடை, பாவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு யானை மாதிரி இருக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு யானை நடந்து போச்சுன்னா, அங்க இருக்கிற 10 தெரு நாய்கள் அந்த யானைய பார்த்து குலைக்கும். வஃப்னு கத்தும், விரட்டும். ஆனா அந்த யானை என்னைக்காவது நின்னு, திரும்பி பார்த்து, அந்த நாய்கள மிதிக்க போயிருக்கா? இல்ல. அந்த யானை காதுல கூட வாங்கிக்காது. அதோட கம்பீரம் குறையாது. அது பாட்டுக்கு அசஞ்சு அசஞ்சு போயிட்டே இருக்கும். கடைசியில அந்த நாய்களுக்கு தொண்டை வறண்டு போய், அதுங்களே ஓய்ஞ்சு போயிடும். நீங்க அந்த யானையா இருங்க. உங்கள சுத்தி குலைக்கிற நாய்களுக்காக உங்க பயணத்த நிறுத்தாதீங்க. நீங்க நின்னீங்கன்னா, நாய்களுக்கு வெற்றி. நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது நாய்களுக்கு மரண அடி. உங்களுடைய மிகச்சிறந்த பழிவாங்கல், உங்களுடைய அசைக்க முடியாத மௌனம் தான். கடைசியா, உங்கள அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க எப்படி மாஸ் காட்டணும்? இந்த 3 விஷயங்கள மட்டும் செய்யுங்க. முதல் விஷயம், முழுமையான புறக்கணிப்பு அவங்க இருக்கிறதாவே நெனச்சுக்காதீங்க. அவங்க உங்கள திட்டும்போது, நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கணும். அந்த சிரிப்புல, "உன் பேச்சு என்ன எதுவுமே பண்ணாதுங்கிற" திமிரு இருக்கணும். உங்கள காயப்படுத்த நினைப்பவங்களுக்கு உங்களுடைய மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதம். 2வது விஷயம், வெறித்தனமான வளர்ச்சி. அவங்க தூங்கும்போது நீங்க முழிச்சு உழைங்க. அவங்க பொழுதுபோக்குல இருக்கும்போது நீங்க புதுசா எதையாவது கத்துக்கோங்க. நாளைக்கு நீங்க போற காரை பார்த்து, நீங்க இருக்கிற வீட்டை பார்த்து, அவங்க மூச்சு முட்டணும். "இவனையா நாம அன்னிக்கு தப்பா பேசுனோம்னு" அவங்க குற்ற உணர்ச்சியில சாகணும். அதுதான் உண்மையான பழிவாங்கல். 3வது விஷயம், மன்னித்தல். இதுதான் ரொம்ப கஷ்டம். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பழிவாங்காதீங்க. அவங்கள மன்னிச்சுடுங்க. ஏன்னா, சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிற எலி மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு கடந்து போகும்போது தான் நீங்க புத்தர் ஆகுறீங்க. நண்பர்களே, அவமானம் ஒரு நெருப்பு மாதிரி. அதுல விழுந்து கருகி போறதும், அத பயன்படுத்தி வெளிச்சத்த தர்றதும் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு உங்கள யாரு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். ஆனா நாளைக்கு உலகம் உங்கள கொண்டாடும். கலங்காதீங்க. உங்க நேரம் வரும். உங்க வெற்றியின் சத்தம் அவமானப்படுத்தியவர்களின் காதுகளை கிழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாழ்க்கையில தோத்துப் போய் நிக்கிற உங்க நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல வாழ்க்கை பாடங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.